Okay, hi kiddies, welcome to this channel. This is Kiddie Tamil. Okay, நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நான் எதை யூஸ் பண்ண போகிறேன்னா பைச்சாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். முன்னக்கூட்டி எல்லா ஃபைல்ஸையும் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி இன்றைக்கி ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணலாம் டுடே செஷனில். ஓகே, இன்றைக்கி டுடே செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன். அதாவது ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி நம்மளாக க்ரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷன் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே கிட்டீஸ், ஓகே let me go to the session. Okay, let's okay, let me open Python. ஏற்கனவே ஓப்பனாக தான் இருக்கும். ஓகே, மினிமைஸ் பண்ணிடுவோம். தென் பைச்சாமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? பட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த பைத்தானோட ஐடியே ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? ஜாவா அப்படின்ட்டு. இது எதுக்குன்னா, இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன். அது வச்சு நம்ம முக்கால்வாசி பேர் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆப்ஸ்லாம் ஃபோனுக்குன்னு யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து ஃப்ளிட்டர் கொண்டு வந்திருக்காங்க, தென் கோட்லைன் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து ஜாவா. அதுக்கப்புறம் வேறு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ரியாக்ட் நேட்டிவ் இருக்குது ஃபோனுக்கு, வெப்சைட்னா ரியாக்ட் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் சப்போஸ் நான் கண்டிப்பாக முடித்த உடனே பைத்தான் ப்ளஸ் எத்திக்கலாக்கின்னு சொல்லிட்டு இந்த 2 சீரீஸ் முடித்த உடனே ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம எப்படி கோட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நடத்துவேன். அந்த சீரீஸை விருப்பம் பண்ணுவோம், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே கிட்டீஸ், நம்ம இப்போது இது யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது என்ன விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், சொந்தமாக ஒரு இது மாதிரி இருக்கும், மற்ற ப்ளஸ் டேப் மாதிரி இருக்கும், நம்ம கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். பட் இதில் அப்படிலாம் கிடையாது. ரைட் கிளிக்கை கொடுத்துட்டு இந்த நியூன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் பைத்தான் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ கொடுக்கணும், ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் தென் டாட் பை. ஓகே, இப்போ எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நான் இங்கே ஒரு சின்ன கன்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன கன்ஃபிகர்னால், இப்போ ஒரு 1 செகண்ட் இருங்க. இப்போ நீங்கள் ரன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன எரமாக காமிக்கணும் இந்த இடத்துல. ஓகேச்சோ, நான் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்ததுனால இப்படி இருக்காது. ஓகே, இப்போ நம்ம இந்த ரன் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலாம் பார்த்துக்கிடுவோம். ஒரு சின்ன இதுக்காக என்னென்னா, ஓகே ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வருது. ப்ரிண்ட் டேக் யூஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்களா, இந்த ஐடி தென் ஹாய் Kiddie தென் ரன் பண்ணிப்போம். இங்கே பைச்சானுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டினா இதுதான். ஏன்னா நம்ம விஎஸ் கோல் அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்டி கண்ட்ரோல்+S கொடுத்து சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது, நம்ம கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். பட் அதிலே ரன் பண்ணலாம் என்னன்னா ஒரு சின்ன ரன் பண்ண ஸ்லீப்பர்ஸ் தான் டவுன்லோட் பண்ணியே இருக்கும். கீழே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், பட் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் சரியாக எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. மெயினான காரணம்னா அதான். ஓகே, இப்போ நமக்கு வந்து கரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் நம்ம ரெண்டு பார்த்துருவோம். ஃபங்க்ஷன் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ நம்ம பெரிய ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும்போது அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு எப்படி சொல்ல, ஒரு 50 பக்கத்தில் உள்ள ப்ரோக்ராம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன். அது வந்து இந்த பெரிய ப்ரோக்ராம் கொஞ்சம் பிரேக் பண்ணி அதில் ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இந்த புக்கில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஃபங்க்ஷன் இந்த மாதிரி மீனிங்லாம் பார்க்க வேண்டாம். ஃபங்க்ஷனாக என்னது இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அது எப்படி ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபங்க்ஷன் நம்ம ரெண்டு டைப் உண்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன் அண்ட் ப்ரீ டிஃபைனு. யூசர் டிஃபைன்னா இப்போ நம்மளால ஒரு யூசருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணால் வந்து யூசர் டிஃபைன். ப்ரீ டிஃபைன் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்கும்போதே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் டேக் வந்து ஃபங்க்ஷன் தான். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்பில்ட்டாகவே இருக்கிறதுனால அந்த வந்து ஒரு ப்ரீ டிஃபைன். இது எப்படி க்ரியேட் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து ஒரு யூசர் டிஃபைன் காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கேன். ஓகே கிட்டீஸ், ஓகே நம்ம வந்துட்டு இப்போ அதை டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, டெலீட்டட். உங்களுக்கு சப்போஸ் நம்ம பிக் கேரோ வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து எதாவது டைப் பண்ணிங்கன்னா டைப் ஆகாது. செஞ்சுக்கோங்க, டைப் பண்ணால் டைப் ஆகாது. ஏன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சிங்கிள் கோடு தான் வரும். தென் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு அப்படி தான் வருது. ஓகே, இப்போ நம்மனா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, DEF. தட்ஸ் மீன் டிஃபைன் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஃபைன். இப்போ நம்ம வந்து சும்மா ஏதோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். என்ன ஃபங்க்ஷன்னா வெல்கம் கொடுப்போமே. ஓகே, வெல்கம்.
வெல்கம். தென் இந்த பேரந்திசிஸ் நம்ம இங்கே எது கொடுக்கோன்னா உங்களுக்கு வந்து நான் நடுவில் சொல்கிறேன் நம்ம எது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் கோலன் ஈக்குவல் டு கொடுக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த கோலன் வச்சுக்கோங்களேன். இப்படி இந்த நம்ம என்ட்ரி போனோடனே ஒரு 4 ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். எதுக்காகனா அந்த டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தள்ளி இருக்காது. அந்த டிஃபைன்லேருந்து வெல்கம்லேருந்து அந்த ஃபங்க்ஷன் நேம்லேருந்து நமக்கு ஆரம்பிக்கும். எதுக்காக வச்சுக்கோங்க, நான் இப்போ அதை சொல்கிறேன் எடுக்கோங்க. இப்போ நான் சும்மா தான் டைப் பண்ணுறேன். தென் இப்போ என்ட்ரி அமைக்கிட்டு இங்கே பிளாக் ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கோங்களேன். நீங்கள் போடும்போது இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு தனி ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக தனி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான். இப்போ நான் சப்போஸ் இதே ஒரு 4 ஸ்பேஸ் வந்து நான் இங்கே பண்ணி வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இப்போ இது வந்து இது கூட சேரும் திடீர்னு வச்சுக்கோங்களேன். பண்ணேன்னா பார்த்தீங்களா சேர்ந்துருதா, அந்த மாதிரி தான் இந்த 4 ஸ்பேஸ் வரைக்கும் இந்த வெல்கம் டு ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ப்ரோக்ராம்லாம் வரும். தென் இதுக்கப்புறம் ஃபுல்லாக தனி ப்ரோக்ராம் சொல்லி காமிக்கிறதுக்காக இந்த 4 ஸ்பேஸ்னு விட்டுருக்கோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி தனியாக ஸ்பேஸ் வரும். கிளாஸுக்குமே இந்த மாதிரி வரும். கிளாஸ் நடத்தவும் உங்களுக்கு வந்து காமிக்கேன். கிளாஸ் ஆல்சோ அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, தென் டெலிட் இது கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வெல்கம் கொடுக்குமா. அப்போ வந்துட்டு பிரிண்ட் டேக் யூஸ் பண்ணி வெல்கம் டைப் பண்ணுவோம். ஓகே, வெல்கம் இப்போ நான் ரன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரன் ஆகணும், வெல்கம் சொல்லிட்டு ரன் ஆகணுமா. பட் எனக்கு வந்து ரன் ஆகாது. என்ன தெரியுமா, அப்படியே சும்மாவே இருக்கும். காரணம் என்னன்னா, அது இப்போ உங்களுக்கு சொல்லுதேன். இப்போ சப்போஸ் நம்ம வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லி பார்த்துருப்போம்ல, வேரியபிள்ஸ்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டு நடத்திருந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு வேரியபிள் கொடுப்போம், ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுப்போம். ஃபங்க்ஷன் ஓகே, ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு மை நேம் கார்த்திக்னு கொடுப்போம். கார்த்திக். ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணினா எனக்கு வந்து கார்த்திக்னு ரன் ஆகாது. காரணம்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். பிகாஸ் உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் தெரிஞ்சதுனால தெரியும். இப்போ இந்த நான் சும்மா அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த வேரியபிள் நான் கால் பண்ணவே இல்லை. இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆக்குள்ளே இப்போ எனக்கு தான் இந்த வேரியபிள் கால் பண்ணால் தானே எனக்கு வந்து அந்த வேரியபிளுக்கு என்ன வேர்ட் இருக்கோ அப்படியே எனக்கு வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி தான் இப்போ நான் பிரிண்ட் ஆக் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே தான் வருது. இப்போ நான் இங்கே ரன் பண்ணி வச்சுக்கோங்களேன், எனக்கு திரும்ப வரும் கார்த்திக்னு ஷோ ஆகும். ஷோ ஆகுதா? காரணம் என்ன, நான் இங்கே ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இந்த வேரியபிள் என்ன இருக்கோ அது எனக்கு அப்படியே ஷோ ஆகுது. இந்த ஸ்ட்ரிங் எனக்கு அப்படியே ஷோ ஆகுது. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணவே இல்லை. அதனால இப்போ ஷோ ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன திரும்ப பண்ணணும், அதுக்காக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால்க்காக ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த ஃபங்க்ஷன் நம்ம போட்டால் நமக்கு கால், அவ்வளோதான். இப்போ நான் இங்கே ரன் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இப்போ நான் என்ன போட்டிருக்கணும் அப்படியே ரன் ஆகும். தெரியுதா? நான் உங்களுக்கு இன்னொரு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ நான் எதுக்காக பைத்தான் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்காக என்னென்னா இவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃபியூச்சர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கண்ட்ரோல் டேப்பை கொடுத்துட்டு இந்த பிரிண்ட்டு ஃபங்க்ஷன் தானே, நான் மேலே டேப் பண்ணேன்னா இந்த பிரிண்ட்டு ஃபங்க்ஷன் வந்து எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஷோ ஆகும். தெரியுதா? அந்த டிஃபைனுக்கு ஒரு கீவேர்டு, தென் இந்த ஃபங்க்ஷனோட நேம் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பேராமீட்டர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன க்ரியேட் பண்ணுவாங்க சும்மா போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து புரியாது, சத்தியமாக புரியாது. இதுக்கு வந்து நம்ம இன்னும் நிறையா படிக்க வேண்டியது என்னென்னா கமெண்ட்ஸு, தென் அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் புரியும் பாட்டு. தென் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா பில்ட் இன் ஸ்டார்ட் பை ஐ மேபி இருக்கும். ஓகே, இப்போ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பில்டிங்ஸ் பார்த்தது பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரீ டிஃபைன்டு. இப்போ நான் இது நம்மளாக க்ரியேட் பண்ணால் அது வந்து ஒரு வந்து யூசர் டிஃபைன்டு. தெளிவாக புரியுதுங்க. அது வந்து ப்ரீ டிஃபைன்டு, இது வந்து யூசர் டிஃபைன்டு. ஓகே கிட்டீஸ். இப்போ அந்த பேராமீட்டர்ஸ் இப்போ நம்ம எதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, டைம் கிட்டத்தட்ட 3 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அது கட் பண்ணி அப்லோடாக முன்னாடி இருக்குது. ஓகே, செஷனில் போவோம். இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எதுக்குன்னா, இப்போ நான் இங்கேருந்து நேம்னு கொடுக்கேன். தென் இப்போது இந்த பேராமீட்டர்ஸ்க்குள்ளே நான் எதை கொடுத்தாலுமே இங்கே வந்து நான் கொடுத்தாகணும் கண்டிப்பாக. இப்போ இங்கே எதுக்கு கிரே கலரில் இருக்குன்னா, இந்த பேராமீட்டர் வந்து நான் கீழே பிரிண்ட் டேக் வந்து நான் பிரிண்ட் பண்ணவே இல்லை, நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னுக்காக எனக்கு வந்து கிரே கலரில் இருக்குது. இப்போ நான் இதை நான் யூஸ் பண்ணிக்குவோம், கன்கடினேஷன் சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, கன்கடினேஷனாக கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம்ல, அந்த ப்ளஸ்ஸுங்களுக்கு தான் கன்கடினேஷன், அதாவது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது. இப்போ நான் நேம்னு கொடுக்கேன் பாருங்கள். கொடுத்தோன்னே இங்கே வந்து ஒயிட் கலரில் மாறிடுது. தெரியுதா? இந்தா ஒயிட் கலரில் மாறிடுச்சா?
இப்போ நான் இங்கே வந்து நான் இப்போ அதை கொடுக்காம நான் ரன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து என்ன தெரியுமா வரும், ஒரு எரர் வரும். அது என்னென்னா ஒரு ஃபைல் வந்து மிஸ் ஆகுது, ஒரு ஆர்குமெண்ட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்க, நேம்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணணும், இந்த இடத்துல சும்மா அதை பேர் கொடுப்போம், கார்த்திக் கொடுப்போம். இப்போ நான் ரன் பண்ணாலுமே ஒரு எரர் வரும். அது என்ன எரர்னா, இது வந்து வெல்கம்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட இந்த ஸ்ட்ரிங் வந்து முடியுது. தென் மறுபடியும் கன்கடினேஷன் சிம்பிள் கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும், இந்த ஸ்ட்ரிங் எப்படி சொல்ல ஜாயின் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கையும் இண்டிஜரும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. தென் இது வந்து ஒரு இண்டிஜரும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரிங்கும் கிடையாது, ஒரு யூஸ்லெஸ் வேர்ட். அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும், ஒன்று எஸ்டிஆர்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைனா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். நம்மளோட டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, டபுள் கோட்ஸ். தென் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு எந்த எரரும் வராது. ஓகே, இந்த செகண்ட் நான் ஸ்பேஸ் விடுது ரன் பண்ணேன்னா கார்த்திக். ஓகே, நான் இப்போ நான் இதை எப்படி கொண்டு வந்தேன்னா ரொம்ப கஷ்டம் கிடையாதுப்பா. இந்த அது என்ன நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, Ctrl+/ அதை கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி கமாண்டு வந்து ஆஃப் ஆகிடும். அது எதுக்காகனா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். Ctrl+// கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது டபுள் / கொடுத்தோன்னா அந்த லைன் மட்டும் நமக்கு வந்து ப்ரோக்ராமில் ரன் ஆகாது. அதையே ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் Ctrl+/ இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு இந்த மாதிரி வரும். பட் நம்ம இது சீன்னு வச்சுக்கோங்களேன், /* அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த கோடிங் போட்டு தென் மறுபடியும் */ கொடுத்தீங்கன்னா இந்த கோடிங் மட்டும் உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று உண்டு. நான் இப்போ இதில் நடத்த போகிறது வந்து பைத்தான் இருக்கிறோம், நான் இந்த இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணோன்னா கரெக்டாக கார்த்திக் மட்டும் ரன் ஆகும். ஓகே, கரெக்டாக ரன் ஆகுது. kiddies இது வரைக்கும் நடத்திருக்கோம். இந்த பேராமீட்டரில் ஒன்று என்னென்னா, நம்ம வந்து எவ்வளோ பேராமீட்டர்ஸ்னால் கொடுத்துட்டே இருக்கலாம். இங்கே வந்து கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏஜு, தென் மறுபடியும் ஹைட்டு, தென் வெயிட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டே போகலாம். ஓகே kiddies, அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கே கொடுத்தே ஆகணும், இல்லாட்டினா உங்களுக்கு வந்து எரர் வரும். இப்போ பாருங்களேன், நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 ஆர்குமெண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங், ஏஜ் அண்ட் ஹைட்டுன்னு சொல்லிட்டு எரர் வருதா. இப்போ நான் இங்கே கரெக்டாக கொடுத்தாகணும். மறுபடியும் ஒரு கன்கடினேஷன் சிம்பிளை போட்டுவிட்டு ஏஜ், தென் ஹைட். இப்போ நான் இங்கே கொடுக்கும்போது பாருங்களேன், இந்த கமா கொடுக்கும்போதே தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல ஏஜ்ன்றப்ப நீங்கள் கொடுக்க போகிற இந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் வந்து நேமை முடிச்சுட்ட, தென் இப்போ நீ ஏஜை தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிருது. இந்த நம்ம மறுபடியும் என்ன பண்ணோன்னா, இதை கொடுத்துட்டு ஏஜுக்கு வந்து என்னோடய ஏஜ் வந்து 16 அதை கொடுப்போம், 16. தென் அதையும் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஹைட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மேலே காமிச்சிது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணால் ஹைட் வந்து 193 ஹைட். இப்போ ரன் பண்ணினா மட்டும்தான் எனக்கு வந்து எரர் இல்லாமல் ரன் ஆகும். புரியுதா? இங்கே எனக்கு எதுக்கு இப்படி வருதுன்னா, ஸ்பேஸ் விடலை. உங்களுக்கு போக பழகிடும். ஆனால் அந்த மாதிரி ஸ்பேஸ் விடுறது நீங்கள் பெரிய ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு போக பழகிடும். ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி மேக்ஸிமம் வரதான் செய்யும். பார்த்துக்கலாம். ஓகே kiddies, இன்றைக்கி இவ்வளோ தான் செஷன் வந்து. சப்போஸ் உங்களுக்கு இதில் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ரோக்ராமை மேக்ஸிமம் 2 டைம்ஸாக ரீகால் பண்ணால் தான் நமக்கு வந்து தெளிவாக புரியும். எந்த ப்ரோக்ராமே எடுத்த உடனே இந்த நான் பாட்டேன் டைப் பண்ணுவோம், அந்த டைம் மட்டும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். சொல்லலாம் அந்த டைமும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நம்ம மோர் தென் ஒரு 2 டைம்ஸாக பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு அப்படி சொல்ல ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சொந்தமாக எக்கச்சக்கமான டூல் க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். இப்போ நான் இது வரைக்கும் நடத்துகிற வச்சு நீங்கள் சொந்தமாக ஒரு 7 டூல் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான டூல் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா அந்த ஃபஸ்ட்டு காமிச்சிங்களா அந்த intro.py இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல ஒரு நாலேஜ் வளரும். நம்மளும் க்ரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டுடே செஷன் க்ளோஸ் பண்ணலாம். தென் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல மாட்டேன், டெலிகிராம் குரூப்பில் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ல நம்ம பாட்ஸ்லாம் ஆட் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வரோம். ஸோ கண்டிப்பாக எல்லா குரூப்லேயும் சேருங்க. இந்த டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே நாங்கள் இருக்கோம். ஸோ வந்து சேர்ந்துக்கோங்க. ஸோ ப்ளீஸ். தென் பை kiddies.
சரி, நம்ம மினிமைஸ் பண்ணிடுவோம்.